அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே திருவாலங்காடு செப்பேட்டோட சமஸ்கிருத பகுதியில் வருது. அதான் வந்துருச்சுல சார் அப்படின்னா. ஆனால் அந்த செப்பேட்டில் என்ன சிக்கல்னா, திருவாலங்காடு செப்பேடுன்றது 1020ஆம் ஆண்டு எழுதப்பட்டதுன்னு தமிழ் பகுதி சொல்லுது. எமக்கு ஆண்டு 6னா 1014 + 6 1020. அப்போ சமஸ்கிருத பகுதியும் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்தா அவங்களுக்கும் அவர் கங்கைக்கு போனதை பற்றி தெரிஞ்சிருக்காது. கரெக்ட் இல்லை? ஏன்னா 5 வருஷம் கழிச்சு தானே போறாரு. அப்போ எப்படி அவங்க மட்டும் எழுதுறாங்க? என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ராஜேந்திர சோழன் எல்லா இடங்களையும் வென்ற பிறகு இந்த வெற்றிகளில் முழுமையான திருப்தி அடையாமல் எல்லாவற்றிலும் புனிதமான கங்கையையும் நாம் கைப்பற்ற வேண்டும்னு போய் கங்கையையும் கைப்பற்றி பிறகு அங்கிருந்து ஏராளமான நீரை கொண்டு வந்து இந்த ஊர்ல தெளிச்சு இந்த ஊரை புனிதப்படுத்தி ஒரு குளம் வெட்டி மிச்சம் இருந்த தண்ணியெல்லாம் அந்த குளத்துல ஊற்றி சோழகங்கம்னு பேர் வச்சாருன்னு எழுதி வச்சிருக்காங்க.